இந்த படத்துல நான் இப்ப எப்படி இருக்கணும் அதை விட இன்னும் கொஞ்சம் அழகா மெருகூத்தி என்னை வந்து காமிச்சிருக்காரு. ஏன்னா துப்பாக்கியை வந்து விஜய் வந்து எஸ்கே கொடுப்பாரு, அது வந்து ட்ரோல் ஆச்சு. அடுத்து தளபதி விஜய்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த சீன்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. ஏதாவது நானும் ஒரு 10 வருஷமா டைரக்ஷனுக்காண்டி ட்ரை பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். அப்பவே சொல்லிட்டேன், நீங்க படம் எடுத்தீங்கன்னா நான் தான் பாட்டு எழுதுவேன்னு. விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. 2026 அவர் தான் முதலமைச்சர் ஒரு சீன் போல் காட்டியிருக்கீங்க. அது இல்லாம இலவசமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அது யாருனால? ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதுக்காகவா? வேற லெவல். அதுவும் இல்லாம எங்க ப்ரொடியூசர் அவரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வீட்டுக்கே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து டைரக்டர் சொல்றபடி நடிச்சு கொடுத்துருக்கேன். இல்ல அந்த சீன் வரும்போது கண்டிப்பா மட்டும் காட்டியிருப்பாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சேன். அப்புறம் நான் அப்படி பத்திரிகையில இருக்கேனே என்ன அப்படி இப்படி கொஞ்சம் யோசிச்சேன். அது வந்துட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும். நாங்க கொஞ்சம் டீசெண்டா தான் மேக்கிங் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் படம் முடிச்சு விட்டு போயிடாது. நேற்று ட்ரெய்லர் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அப்புறமா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எனக்கு இந்த மூவியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டரை கொடுத்து எங்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக அந்த ஷூட்டிங் டைமில் அவ்வளோ இதாக நாங்கள் ஒத்துமையாக இருந்து டைரக்டருக்கு நடித்து கொடுத்துருக்கோம். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கதையை வந்து சொல்லும்போது நான் கொஞ்சம் தயங்கினேன், இது என்னால் பண்ண முடியுமா, இதை பண்ண. அவர் கொடுத்த தைரியத்தில் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து அவங்க முன்னாடி உட்காந்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த லெவலுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். நானும் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என்னை வந்து நீங்கள் படிப்படியாக என்னை முன்னேற்றி கொண்டு போகணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I am one of the managing director of Dinamalar, Tirunelveli and Nagarkovil edition. I am the great grandson of Dinamalar founder TV Ramasubbayar. Thank you. எல்லாருக்குமே வணக்கம். என் பேரு ஷாமிலராஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எங்களோட டைரக்டர்ஸருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வருவேன். பிகாஸ் அவங்கனால இந்த படத்துக்கு ரொம்ப பெஸ்ட் வைபாக கிடைச்சிச்சு. ஸோ படம் பற்றி பேசணும்னா ஆல் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எங்களோட டிஓபி சார் எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக அண்ட் நிறையா நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டு இந்த படம்ல எல்லாரும் வந்து நிறையா எஃபர்ட் போட்டிருக்கோம். So we expect all your support and love for our film, which is going to release on 18th July, Yadum Aryan. So thank you so much. இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி. ஆடியோ வரலையா? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரணா. அடுத்தடுத்த கண்டினியூஸ்லி உங்களை நான் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாதும் அறியான் இந்த ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படத்துல ஷாலுன்னு ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் கோபி சார், ஒரு நல்ல விதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அது போக இந்த படத்துல நான் மற்ற படத்தை விட இந்த படத்துல நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இப்போ ஆக்சுவலி இருக்கிற இந்த லுக்ல வந்து எங்க டைரக்டர் அழகா காமிச்சிருக்காரு. மோஸ்ட்லி இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே வந்து வில்லேஜ் சாயலா ஒரு மாறுபட்ட இடத்துல இருப்பேன். இந்த படத்துல நான் இப்ப எப்படி இருக்கணும் அதை விட இன்னும் கொஞ்சம் அழகா மெருகூத்தி என்னை வந்து காமிச்சிருக்காரு. இந்த படத்துல அப்பகுட்டி சார், தம்பிராமே சார், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவும் போல நான் சொல்றதுதான், எல்லா படத்துக்கும் கொடுக்குற அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலாக வந்து படத்தில் மொத்தமே ஒரு 5-6 கேரக்டருக்குள்ளே தான் அந்த கதையவே வந்து கொண்டு போயிருக்கோம். அதில் அப்புக்குட்டி சார் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால இங்கே வர முடியல. தம்பி ராமையா சாரும் இங்கே ஒரு நல்ல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இங்கே இசையமைப்பாளர், கேமராமேன் இருக்காரு, எங்கள் ஆர்டிஸ்ட் ஆனந்த் இருக்காரு. இவங்களை சுற்றி தான் அந்த மொத்த கதையுமே இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்துக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து ஏங்கிட்டு இருந்த ஒரு நாள் இன்னைக்கு நடந்துருச்சு.
ட்ரைலர், டீசர் எல்லாமே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டு வேறு ரிலீஸ் ஆச்சு. அது எல்லாரோட மனசுலையுமே வந்து சூப்பராக போய் பதிஞ்சிருக்கு. அதுக்கு முழுக்க சப்போர்ட் வந்து மீடியா ப்ளஸ் நீங்கள் தான். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது ரொம்ப எமோஷனல் ஆகுறேன். ஏன்னா நிறைய ஸ்டேஜ் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு படமும் பண்ணும்போது அந்த படத்துல நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணணும், நம்ம அடுத்த லெவல் போகணும், இன்னும் நிறைய படம் பண்ணணுங்கிற ஆசையில தான் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த படத்துல ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் தினேஷ் அண்ணா, பிரணா, ஷாமல், எல்லாருமே அண்ணா எல்லாருமே வந்து வேற லெவல். அதுவும் இல்லாம எங்க ப்ரொடியூசர் அவரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் வீட்டுக்கே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி இல்ல நாங்க ஜாலியா அவர் ப்ரொடியூசர் தான் கூப்பிடுவோம் ப்ரொடக்ஷன்ல இருந்ததுனால. அவரும் சரி எல்லாருமே திரும்ப வந்து இந்த ஒரு 15 நாள் 16 நாள் எடுத்தோமா ஷூட்டுங்க. 15 நாள்ல முடிச்சாரு. அந்த 15 நாளுமே திரும்ப பிளே ஸ்கூல்ல போய் அட்மிஷன் ஆன மாதிரிதான். அவ்வளவு ஜாலியா அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணுவோம். சீன் எல்லாம் கொடுத்துட்டாருன்னா ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுவோம். அதான் எல்லாமே நல்லா வந்திருக்கு. என்ன சொன்ன மாதிரி இது சின்ன டீம்னு நினைச்சு பண்ணது இன்னைக்கு பெருசா வந்திருக்கு. இதை இன்னும் பெருசா ஆக்குறது மக்கள் கையிலயும் இருக்கு, பிளஸ் மீடியா உங்க கையிலயும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் டைம் எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. தேங்க்யூ. என் பேர் வந்து ஆனந்த் பாண்டி. நான் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் டிவில இருந்திருக்கேன், ஜி தமிழ்ல இருந்திருக்கேன். கலக்கப்போதியார் ஆர்டிஸ்ட். நான் இது எனக்கு 4வது படம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். அதான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படம் பண்ணிட்டு ஜெயிக்கணுங்கிற ஆசை தான். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு மட்டும் இல்ல, எங்க டீம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என் பேர் சித்திக். என் பேர் சித்திக். எஸ்கே சித்திக்னு ஏன் போட்டிருக்கோம், படத்துல போட்டிருப்பேன். ஏன் எஸ்கே சித்திக்னா சிவகார்த்தியின் ரசிகர் மன்றத்தோட திருச்சி மாவட்ட தலைவராக நான் இருக்கேன். நானும் இவரும் 10 வருஷமா டைரக்ஷனுக்காண்டி ட்ரை பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். அப்பவே சொல்லிட்டேன், நீங்க படம் எடுத்தீங்கன்னா நான் தான் பாட்டு எழுதுவேன்னு. இதில் ஒரு 2 பாட்டு எழுதியிருக்கேன். ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் எல்லாமே நாங்கள் தான் பார்த்தோம். அவர் தான் ப்ரொடக்ஷனும் பிரேக்கிங் மைண்ட் பிக்சர்ஸோட இது அவர் தான் பார்த்துக்கிறாரு. டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்ந்து நாங்கள் தான் பார்த்தோம். சிவகார்த்திகேயன் வந்து என்ன சொன்னாரு ட்ரைலர் பார்த்துட்டு? உங்களுக்காக வந்தாரா, டைரக்டராக வந்தாரா, இல்ல வந்து நடிகருக்காக வந்தாரா? அவருக்கு தெரியாது. யாதும் மரியான்னு ஒரு டீம் வராங்க பாக்குறதுக்குன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்னையும் பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு, எல்லாத்துக்கும் விஷ் பண்ணாரு. அங்கேயே உட்காந்து பாட்டையும் பார்த்தாரு, ட்ரெய்லரும் பார்த்தாரு. ட்ரெய்லர்ல வந்து ஒரு இயர் வச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா துப்பாக்கியை வந்து விஜய் வந்து எஸ்கே கொடுப்பாரு, அது வந்து ட்ரோல் ஆச்சு. அடுத்து தளபதி விஜய்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த சீன்லாம் உள்ள வச்சிருக்கீங்க ஏதாவது? அதனாலதான் அவர் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் காட்டுனீங்களா? இல்ல அந்த மாதிரி இல்ல அப்படிலாம் இல்ல. அவரு வந்து இப்ப நாங்க வந்து 10 வருஷமா கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். நிறைய லாசஸ் எங்களுக்கு இருந்திருக்கு. பினான்சியல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டு வந்ததுனால அப்படி வந்த ஒருத்தர் வந்து எங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணும்போது அது எங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முயற்சி பண்ணோம். மற்றபடி ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல மற்ற விஷயங்களும் இங்க எதுவுமே இல்லை. ஆனஸ்டா நாங்க வந்துட்டு அவரோட அன்புக்காக தான். விஜய் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. 2026ல அவர் தான் முதலமைச்சர் ஒரு சீன் போல் காட்டியிருக்கீங்க. அது இல்லாம இலவசமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அது யாரால? ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதுக்காகவா? இல்ல அப்படின்லாம் இல்ல. ஒவ்வொரு சிஎம்ஏ வந்து ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி அவர் வந்து புதுசா பண்ண இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவா தான் பண்ணோம். நீங்க நம்புறீங்களா? நான் வந்து டைரக்டர் சொல்றபடி நடிச்சு கொடுத்துருக்கேன். இல்ல அந்த சீன் வரும்போது கண்டிப்பா உங்கள்கிட்ட காட்டியிருப்பாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சேன். அப்புறம் நான் அப்படி பத்திரிகையில இருக்கேனே என்ன இப்படி கொஞ்சம் யோசிச்சேன். அப்புறம் நான் வந்து டைரக்டருக்கு அடாப்ட் ஆகி சரி பண்ணுவோம், படம் தானே அப்படின்னு சொல்லி நானும் பண்ணிட்டேன். நம்ம சேனல்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் தான் அகைன்ஸ்ட் போட்டதே கிடையாது. ஒருவேளை அந்த சப்போர்ட்ல பண்றீங்க? அப்படி இல்ல, அதாவது சப்போர்ட் அகைன்ஸ்ட்ங்கிறத தாண்டி அது நாங்க ஸ்டோரியா எழுதும் போது அது 2026ல நடக்க வேண்டிய ஒரு கதையா போட்டிருக்கீங்க. 2026 நடக்கிறத நாங்க ஸ்ட்ராங்கா அவங்க கிட்ட ஒரு நம்பகத்தன்மையோட கொடுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஃபர்ஸ்ட் படம் முடிச்சு விட்டு அதாவது ஒரு ஃபேன் பை மூமெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா டைரக்டர்ஸுக்குமே ஒரு சினிமாவில் ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஒரு
படம் பண்ணணும், அஜித் வச்சு படம் பண்ணணும், விஜய் சார் வச்சு படம் பண்ணணும் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 69வது படத்தோட அவர் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து என்ன பிளான் பண்ணா, இப்போ 67 68 போயிட்டு இருக்கு, ஒரு 80 90ல பிடிச்சிருவோம் அவரை எப்படியாவது, அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது படமே நடிக்கலன்னா அப்போ எப்படி ஃபேன் பாய் சமம் பண்ணுறது, அப்புறம் நம்மளும் அட்லி மாதிரி என்னைக்கு ஆகுது அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல. அப்போ சரி நடிகரா நடிக்கல, அப்போ ஒரு அரசியல்வாதியா அவர் நம்ம படத்துல வச்சிருவோம், ஃபர்ஸ்ட் படத்துல வச்சிருவோம். அப்ப எல்லாரும் ஒரு கூட்டம் எதிர்பார்க்கறாங்கல்ல, அந்த கூட்டத்துக்கான ஒரு விஷயமா நான் வச்சேன். ஆனா வந்து அந்த ட்ரைலர் பார்த்துட்டு டிவிகே ஃபேன்ஸ் தான் கொண்டாடுறாங்க, பாத்தீங்க நீங்க? பார்த்தேன். பார்த்தோம். ஓகே. சார் த்ரில்லர் ஜானர் தான் சார் இது ஃபுல்லா. அதாவது சிங்கிள் ரூம் த்ரில்லர்னு சொல்லிக்கலாம். ஒரு பங்களாக்கு போறாங்க, அங்க என்ன நடக்குது அந்த மாதிரி தான் நடக்குது. இது கதைப்படி கொல்லிமலையில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் சார். அது வந்துட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும், நாங்க கொஞ்சம் டீசெண்டா தான் மேக்கிங் பண்ணிருந்தோம். பெட்ரூம் சீன்ல ஹீரோ ஹீரோயினும் இவ்வளவு கேப்ல தான் இருப்பாங்க, நம்ம விஷுவல்ல தான் இப்படி காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டா தான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க, மேக்கிங் அப்பதான் எடுத்தோம் சார். ஆரம்பினாவே ஏன் கொல்லிமலை கொடைக்கானல் ஊட்டி போயிருக்கீங்க? தமிழ்நாட்டுல எந்த பேச்சு கிடையாது. தமிழ்நாட்டுல தானே சார் கொல்லிமலை? தமிழ்நாட்டுல சென்னைக்குள்ளயா சார்? அது எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப கதையோட ஒன்றி போனோம், ஒரு காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி. இப்ப சிட்டிக்குள்ள பெருசா ஹாரர் அந்த மாதிரி நம்ம ஒரு நம்பகத்தன்மை வேணும்ல சார், அதுக்காக தான் நம்ம இது பண்ணோம். எனக்கு ரொம்ப வருஷமாவே எனக்கு இந்த ஃபீல்டு மேல ஒரு இது இருக்கு, ஒரு ஃபேஷன் இருக்கு. நான் படித்தது எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ நான் வந்து படிக்கும் காலத்துலேருந்தே நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன், அப்புறம் நிறைய இதில் சின்ன சின்ன இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அது இது இருக்கிறதுனால நான் அப்படியே அதுலேயே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இவர் அறிமுகமானார். ஸோ அப்போது வந்து இவர் நிறைய வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமாக நான் வந்து பேசும்போது அப்போ என்கிட்ட சொன்னார், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார், முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களோட ஆம்பிஷன் நீங்கள் இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி நான் வந்து கதை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அதுபோல் சொல்லும்போது அவர் நரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்து, உங்களால் பண்ண முடியும் சார், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தைரியத்தை இது பண்ணி நடிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நம்ம ரைட்டிங் டேபிள் இருக்கும்போது ஒரு நியூஸ் வரும், நம்ம கேரி பண்ணி எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதான் நியூஸ் கன்வே ஆகும். கண்டிப்பா சரிங்களா? அப்ப வந்து அந்த சீன் எல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி சொன்னாரா இந்த சீன் எல்லாம் வரும்னு? ஏன்னா வந்து விஜய் மேட் வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இப்ப வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து ஹீரோ எஸ்கே கூப்பிட்டுட்டாரு. பாத்தீங்கன்னா ஒரு விஜய் டீம் மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு. அவர் ஏற்கனவே பக்காவா ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு. அதை நான் ஃபுல்லா தரவா படிச்சு, அதுக்கப்புறம் சில டவுட்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டு அதை எனக்கு நரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நானே ஓகே பண்ணேன். விஜய்க்கும் நான் சொன்னேன், சார் இதெல்லாம் ஆயிடக்கூடாது, நம்மளும் பத்திரிகையில் இருக்கோம், அதெல்லாம் இல்லை போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு தான் அப்புறம் சரி இது பண்ணேன். அப்பா கிட்ட சொன்னீங்களா இந்த சீன்ஸ்லாம் வருது? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா அம்மாவும் பயந்தாங்க, ஏன்னா நம்ம இப்படி இருக்கோமே, ஏதாவது முடியுமா ஒன்னால அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், டைரக்டர் சொல்றபடி நான் பண்றேன், அவ்வளவுதான். என்னோட நடிப்பு திறமை வெளி வரும், இதனால நீங்களே பார்த்து அப்படில இப்படி பண்ணியிருக்கானேன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரி கேரியான்றாங்க. துப்பாக்கி வச்சு சொல்றாரு, யார சொல்றாரு, பேர சொல்றாரா இல்ல வேற யார சொல்றாரு? அது நீங்க யார சொல்றாங்கிறத விஷுவல்ல நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம், ஹீரோவை தான் சொல்லுவாரு. என்னதான் சொல்லுவாரு ஆனா சாக மாட்டாரு. அது எனக்கு தெரியாது, அது தெரியாது, நீங்க படத்துல பாருங்க. படத்துல விஜய் சீன் வந்து வருதா சென்சார்ல கட் ஆகுதா எப்படி? அதுக்குள்ள வருதா எப்படி? இல்ல சார், நாங்க எதுவுமே தவறா வைக்காததுனால எங்கேயுமே எங்களுக்கு கட் இல்லை. ஆல் கிளியர். சரி, இந்த இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் வந்து தாவேக தலைவர் தான். அவர்ல ட்ரெய்லரை காமிச்சு அவர் ட்ரெய்லர் காமிச்ச மாதிரி ஐடியா சார், இது நாங்க ப்ரொமோஷனுக்காக பண்ணாததுனால அந்த முறையில நாங்க எதுக்குமே முயற்சி பண்ணல. அப்படி முயற்சி பண்ணல. இது நாங்க மனசு திருப்தியோட எனக்கு பிடிச்சதுனால தான் நான் வச்சேன். அதாவது இதுல இந்த 2026ல வேற எந்த மேட்டர்னாலும் வச்சிருக்கலாம். பட் நான் பேசிக்காவே சின்ன வயசுல இருந்து ஒரு மோட்டிவேஷனா அவரை எடுத்துக்கிட்டு நம்ம பண்றது உண்டு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் படத்துலயும். ஆமா சார், நீங்க வந்து நிறைய இதுல சொல்லிருக்கீங்க, மேடை பேசிருக்கீங்க, எனக்கு வந்து இதே மாதிரி கேரக்டர் மட்டும் தான் கொடுத்துன்னு இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு விஷயம்னா
பண்ணுனா நான் ஒரு போல்டான ஒரு ஆர்டிஸ்ட், ஏன் சில நேரத்துல வந்து இந்த கேரக்டர் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த படத்துல வந்து உங்க அதே கேரக்டர் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு? இந்த படத்துல அதே கேரக்டர் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி அதே நான் இல்ல, இது மாதிரி காஸ்டியூம் இல்ல, நீங்க காஸ்டியூம் பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. எஸ் கதைக்கு இந்த படத்துல தேவைப்பட்டது வந்து ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு தான். ஆனா ஹோம்லினாலும் நம்ம சினிமாவுல எனக்கு அமைகிற கேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட்ல இருக்கிற மாதிரி தான் மூவிஸ் அமையுது. இந்த படத்துல ஹோம்லியா இப்ப இருக்க ஒரு காலேஜ் போற ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்றதுதான் சார் வந்து என்ன கூப்பிட்டாரு. அதே மாதிரி கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரு படத்துல ஒரு ஹீரோனாவே பிரச்சனை, 2 ஹீரோயின் 2 ஹீரோ ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருமே ஈக்குவல். எல்லாருக்குமே ஹீரோ screen ஹீரோ space கிடையாது, இருக்கு. எல்லாருக்குமே நல்லா அவங்கவுங்க இதான் நல்லா நடிச்சிருக்காங்க. சார் இது கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம், ஹீரோயிசம் பேஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த வீக் வந்து 18 வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஆமா சார். சரிங்களா, அவர் ஒரு பெரிய எடுத்து பையன் வச்சுக்கோங்க. ஓகே. ஆனா இருந்தாலும் உங்க தேட்டர் வந்து எப்படி கிடைக்கும்? ஏன்னா வந்து இந்த விஷயம் இப்பவே ட்ரோல் ஆயிடுச்சு, அந்த விஜய் ரசிகர்லாம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலே வந்து ஒரு பிராண்ட் வந்து ஆட்சி படையுது. எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க சார்? இது வந்துட்டு நாங்க கண்டென்ட்டா மட்டும் தான் பாக்குறோம், அதனால நல்லபடியா ரிலீஸ் ஆகும்னு தான் நம்புறோம். ப்ராப்ளம் வரணும்னு நினைச்சு நம்ம பண்ணல இல்லையா, அதனால நல்லதே நடக்கும்னு நினைப்போம், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன சேலஞ்ச் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய சேலஞ்சஸ் நான் வந்து இது பண்ணேன். அது நைட்டு, அதுவும் எனக்கு வந்து 3 hours தான் எனக்கு தூக்கமே. அப்படியே கண்ணெல்லாம் எரியும், என்னால் இது பண்ண முடியாது, சாப்பிட டைம் இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிச்சு கொடுத்துடணும், டைரக்டருக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் என்னோட ஆஃபீஸ் வேலையை நான் 15 days மறந்துட்டேன். ஃபுல்லாக இந்த படத்தில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி 15 daysல முடிச்சு கொடுத்தேன். ஆல் ஓவர் யாருக்குமே தூக்கம் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்டுமே எல்லாருமே நடிச்சிருந்தாருன்னா கூட அந்த 5 பேருமே எப்பவுமே இருப்பாங்க. இவங்களுமே தூக்கம் கிடையாது. 15 நாள்ல நாங்க ஷூட் பண்ணோம். 15 நாளைக்கு மேல எங்களால போக முடியாது. ஆமா. ஸோ நாங்க ஃப்ரேம் பண்ண பட்ஜெட் எப்படி இருந்தது, எங்களோட பிளானிங் எப்படி இருந்தது, அதனால அந்த 15 நாள்ல முடிக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாரும் டே நைட் வேலை பார்த்தோம், டபுள் கால் ஷீட்ல வேலை பார்த்தோம், நல்லபடியா முடிச்சோம். படம் வந்து டைம் டிராவல் மாதிரி நடக்குதா? ஏன்னா வந்து 24, 25, 26 காட்டுற மாதிரி இருக்கு. இல்ல ஏன்னா டைம் டிராவல் படம் நிறைய வந்துருச்சு. தமிழ் படத்துல வந்து டைம் டிராவல் வந்து மேக்ஸிமம் பெருசா எடுக்கப்படாது. இது எப்படி இருக்கு சார்? இது என்ன மாதிரி ஜானர் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், த்ரில்லர் தான் இது. டைம் டிராவல் பெருசா நாங்க வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஆனா அதை தூக்கி நாங்க உள்ள வச்சிருக்கோம், அதுக்கான பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது ஓகே ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு 2026 போயிட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா, அதை நாங்க கரெக்டா தான் வச்சிருக்கோம். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். சிவகார்த்திகேயன் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சரி ஏதோ டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேங்க, இயர் மாறி மாறி வருது, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் மற்றபடி ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு, எல்லா டீமுக்கும் நீங்க நல்லா வாங்கன்னு சொல்லி அவ்வளவுதான் சக்சஸ் பண்ணி கொடுத்தாரு. அது இல்ல அதை பத்தி சார் எங்ககிட்ட இன்னும் சொல்லல.